அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான வீடியோட தான் வந்திருக்கேன். அதாவது நீங்கள் எல்லாருமே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் கண்டிப்பாக வச்சிருப்பீங்க. அந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு 5 சீக்ரெட் ட்ரிப்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்லக்கூடிய ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். இதில் நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்கக்கூடிய ஒரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் அதாவது நார்மல் மொபைலில் வீடியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த வித வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன்ஸும் இருக்காது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லாத மொபைல்ஸ்க்கு இந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த வித தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்கள் வீடியோ நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் நம்ம சேனல் இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் வீடியோ தான் புதுசாக போட்டுனா உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சசிபிலிட்டி ட்ரிக் தான். இந்த ட்ரிக் உங்களுக்கு டெய்லி யூசேஜுக்கு வேறு லெவலில் யூஸ் ஆகும். அதாவது பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்லலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காது. அதாவது நான் மேலே ட்ராக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வித ஷார்ட்கட்ஸும் இங்கே இருக்குது. நீங்கள் இங்கே ஹாட்ஸ்பாட்லேருந்து நெட்லேருந்து எல்லாமே ஆன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கீழேருந்து ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு வர மாதிரி எப்படி நம்ம செட் பண்ணலான்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபஸ்ட் ட்ரிக்கில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போய்க்குங்க உங்கள் மொபைலில். செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஆக்சசிபிலிட்டின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி மெனுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஆக்சசிபிலிட்டி மெனு ஆஃபில் இருக்கும். ஸோ இதை நம்ம ஆன் பண்ணணும். இதை ஆன்னு கொடுத்துட்டு இது ஒரு முறை நம்ம வெரிஃபை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அலோன் கொடுத்துட்டேன். அலோன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட் இட்னு கொடுக்கணும். இப்போ நீங்கள் காட் இட்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் நேவிகேஷன் பாரில் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு சிம்பிள் ஆட் ஆகிருக்கும். இந்த மனுஷன் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாமே ஆட் ஆகிடும். உங்களுக்கு டெய்லி யூசேஜுக்கு வேறு லெவலில் யூஸ் ஆகும். வால்யூம் அப் டவுன், வால்யூம் பிரைட்னஸ், இந்த மாதிரி லாக் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே கீழே உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது உங்கள் மொபைலை எனபிள் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் மொபைலில் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் ட்ரிக். இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் மொபைல் எல்லா ஸ்க்ரீன்லுமே உங்களுக்கு ஒரு கண்டென்ட், அதாவது ஒரு இமேஜ் இல்லைனா ஏதாச்சும் கண்டென்ட் உங்களால் கிளியராக பார்க்க முடியலன்னா அதை உங்கள் மொபைலில் இருக்க எந்த மூலையிலையும் உங்களால் ஜூம் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஆப்ஷன் எப்படி எனபிள் பண்ணலான்றதான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மேக்னிஃபிகேஷன்ற வேர்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிடுங்க மேக்னிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் வரும். ட்ரிபிள் டேப் டு ஆக்டிவேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் ஆட் பண்ணி அதுலேருந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டேப் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். உள்ளே போயிட்டு நம்ம அது மேக்னிஃபிகேஷன் எனபிள் பண்ண தான் இருக்கும். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் வரும். இது என்ன ஆகும்னா உங்கள் ஃபோனை ரொம்பவே ஸ்லோ ஆகும். ஸோ தட் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக எதாவது பார்க்கணும்னா அந்த டைமில் மட்டும் நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் என்டர்னு கொடுக்குறேன். என்டர்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மேக்னிஃபிகேஷன் எனபிள் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுறேன். ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீனை நான் 3 முறை டேப் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நான் டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் எல்லா இடத்துலையும் ஜூமாக காமிக்குது. இப்போ நான் மறுபடியும் 3 டைம் டேப் பண்ணேன்னா நார்மல் ஸ்க்ரீன் வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நார்மல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில கண்டென்ட்லாம் நமக்கு கிளியராக தெரியாது. அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஜிமெயிலில் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக் தான். இது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஜிமெயில் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட்டடாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜிமெயில் சர்ச் பண்ணுறோம் ப்ளே ஸ்டோரில். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி அப்டேட்டடாக இருக்குது. ஸோ தட் நீங்கள் உங்களுக்கு அப்டேட் ஆகலைன்னா அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கம்போஸ் இமெயில் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ யாருக்கு மெயில் அனுப்பணுமோ அவங்களுக்கு நீங்கள் அந்த மெயில் ஐடி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மெயில் ஐடிக்கே நான் அனுப்புகிறேன். நான் கூடவே ஒரு ஃபைலை அட்டாச் பண்ண போகிறேன். ஒரு இமேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் நம்ம அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி உங்களால் உங்கள் மெயிலை எந்த டைமுக்கு உங்களோட கஸ்டமர் இல்லைனா உங்களோட ரிசிபெண்ட்டுக்கு போகணுன்றதை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் சென்டுன்னு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 விதமான ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டுமாரோ மார்னிங், டுமாரோ ஆஃப்டர்நூன் இந்த டைமில் அவங்களே கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக ஒரு டைம் வேணும்னா பிக் டேட் அண்ட் டைம்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ டெஸ்டிங்காக நம்ம இப்போ இருக்க டேட்டு டைமும் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேட் இன்னையோட டேட் கொடுத்துருக்கேன். அப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம 9:56ன்னு செட் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் சென்டர்னு கொடுத்தனா ஒர்க் ஆகாது. என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் டிஃபரன்ஸ் இருக்கணும்னு சொல்லுது. ஸோ தட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 56 இருக்குது. ஸோ நான் என்ன டைமுக்கு நான் செட் பண்ணுறேன்னா 10 o'clock நான் செட் பண்ணுறேன். 22 ரயில்வே டைம் பார்த்தீங்கன்னா 22:0 செட் பண்ணுறேன். ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கெடியூல் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்கெடியூல் சென்டர்னு கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இங்கே ஆப்ஷனில் இருக்கும். மெனு ஐக்கான் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கெடியூல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த மெயில் வந்து நம்ம 10 o'clock ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நமக்கு காமிச்சிருது. ஸோ தட் உங்களுக்கு வந்து 10 o'clock ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மெயில் வந்து உங்களோட ரிசிபியண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 10க்கு வந்து எனக்கு வந்து அந்த மெயில் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கெடியூல் பண்ண மெயில் ஷார்ப்பாக 10 o'clock உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜிமெயில் ட்ரிக் தான். நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கில் என்ன பண்ணணும்னா உங்கள் ரிசிபியன்ட் மெயில் அட்ரஸ் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் என்ன ஃபைல் வேணுமோ, அதாவது இது வந்து கான்ஃபிடென்ஷியல் ஃபைலில் ஏதாச்சும் நீங்கள் அனுப்பணும்னா இந்த ட்ரிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் ஃபைலில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம போன ட்ரிக்கில் பார்த்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது. ஸோ 3 டாட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஷியல் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரிசிபியண்ட்டுக்கு இந்த மெயில் எவ்வளோ நாள்னா எவ்வளோ நேரம் வந்து விசிபிளாக இருக்கும் இந்த மாதிரி ஆப்ஷனாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இது எதுக்கு யூஸ் ஆகுனா நீங்கள் மேபி ஏதாச்சும் இமெயில் அட்ரஸ் தப்பாக மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த மெயிலை வந்து உடனே உங்களால் அவங்க எந்த வித ஆக்சஸும் பண்ணாத மாதிரி உங்களால் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செட் எக்ஸ்பைரேஷன் வந்து சூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரியன் 1 day 1 week அது மாதிரி மினிமமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 dayல தான் நம்ம எக்ஸ்பயர் ஆகிற மாதிரி செட் பண்ண முடியும். எக்ஸ்பைரியன் 1 day நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் சேவ்னு கிளிக் பண்ணிடணும். எக்ஸ்பைரி September 9, 2020 அன்றைக்கி எக்ஸ்பயர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எடிட் பண்ணிக்க முடியும். எடிட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் சென்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அந்த மெயிலோட ஆக்சஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆகிடுச்சு. மெயில் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா நமக்கு வந்து நம்ம சென்ட் பண்ண மெயில் வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ இதில் என்ன போட்டிருக்குன்னா கண்டென்ட் எக்ஸ்பைரேஷன் September 9, அதாவது கண்டென்ட் வந்து September 9க்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இந்த ஃபைலை வந்து உங்களால் வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியாது, பிரிண்ட் பண்ண முடியாது, டவுன்லோட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு கான்ஃபிடென்ஷியல் டேட்டானால உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து உங்களால் ஒன்லி ரீட் ஆக்சஸ் மட்டும்தான், உங்களால் பார்த்துக்க மட்டும்தான் முடியும் உள்ளே போயிட்டு. கடைசியாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவை வந்து எந்த வித பேமெண்ட், அதாவது எந்த வித தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமல் கூகுள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி உங்களால் வீடியோ வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். இந்த ட்ரிக்காக எல்லாருமே அவளோட வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட் வந்து இந்த ட்ரிக்கை எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணால் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் ஃபோட்டோஸ் உங்கள் மொபைலில் வந்து அப்டேட் ஆகிருக்கா இல்லைனா இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கூகுள் ஃபோட்டோஸ் செக் பண்ணுறேன். எந்த வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு, அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஆக்சஸ்லாம் கேட்கும். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் இருக்குது எல்லாமே காமிச்சிடும். எந்த வீடியோ உங்களுக்கு வேணுமோ அந்த வீடியோ வந்து இங்கே ஸ்டெபிலைஸ் பண்ணுற வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு எடிட் ஆப்ஷன் கீழே இருக்குது ஐக்கான். இதை கிளிக் பண்ணுறோம். இந்த எடிட் ஐக்கான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, ரொட்டேட் அண்ட் ஸ்டெபிலைஸ். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னா ஸ்டெபிலைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த டைம் ஃப்ரேமில் ஸ்டெபிலைஸ் பண்ணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டெபிலைஸ்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் வீடியோ வந்து ப்ராசஸிங் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டெபிலைஸ் பண்ண ஒன்ஸ் வந்து இது ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் ஓல்டு ஃபுட்டேஜும் அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆன ஃபுட்டேஜும் உங்களுக்கு வந்து சைமல்டேனியஸாக போட்டு காமிக்கிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் ஈஸியாக பார்த்துக்க முடியும். இந்த ட்ரிக் வந்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இந்த ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் அவங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோ வந்து உங்களால் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து 100% ஸ்டெபிலைஸ் ஆகும்னு சொல்லலை. உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 80 to 90% வந்து உங்கள் வீடியோ வந்து அழகாக ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்து ஈஸியாக வந்துடும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ தான் புதுசாக போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். மேலும் இது போல நிறைய யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உள்ள அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.